வணக்கம் மக்களே, வெல்கம் டு டைனமிக் ட்ரிக்ஸ். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ல தேர்ட் அண்ட் ஃபோர்த் டைப்பான டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அண்ட் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஓகே, இதுக்கு முன்னாடி நாம காம்பினேஷன் ரியாக்ஷன் அண்ட் டீகம்போசிஷன் ரியாக்ஷன் போட்டிருக்கோம். நீங்க அந்த வீடியோவும் பாருங்க. இன்னைக்கு டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேஸ் பண்ணா என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நான் ஒவ்வொரு டாபிக்லயும் சொல்லக்கூடிய முதல் விஷயம் அதுதான். டைட்டில் என்ன, இல்லை டாபிக் என்ன அப்படின்றத கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நீங்க அதை மக்கப் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இருக்காது. நீங்க டிஸ்பிளேஸ் பண்ணா என்ன அப்படின்னாக்கா, ஒரு இடத்த இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு பேர் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். அதே ஒரு ரியாக்ஷன்ல நடக்குது அப்படின்னாக்கா, மோர் ரியாக்டிவ் மெட்டல் ஆர் எலிமெண்ட் ஆர் காம்பவுண்ட் ஒரு லோ ரியாக்டிவ் எலிமெண்ட் இருக்க இடத்த ஆக்குபை பண்ணும். அதாவது நான் அங்க வரேன் நீ போ அப்படின்னு அது புஷ் பண்ணிட்டு இது அங்க போய் உட்காரும். இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். இது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னாக்கா, நாம இங்க 2 அயன் நெயில் எடுத்துக்கலாம். அந்த 2 அயன் நெயில் எடுத்துட்டு 2 டெஸ்ட் டியூப் எடுத்துக்கோம். 2 டெஸ்ட் டியூப்ல ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன், அதாவது ப்ளூ கலர்ல இருக்கும். அது நீங்க அதர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 ml 2 டெஸ்ட் டியூப்ல ஊத்திட்டு ஒரு நெயில ஒரு த்ரெட்ல கட்டி ஒரு டெஸ்ட் டியூப்ல வச்சிருங்க. இன்னொரு நெயில இன்னொரு நெயில் இன்னொரு டெஸ்ட் டியூப் அப்படியே தனித்தனியா வச்சிருங்க. இதை நீங்க வச்சுட்டு ஒரு 20 to 30 மினிட்ஸ் கழிச்சு அந்த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்ல இமர்ஸ் பண்ண நெயில வெளில எடுத்து பாருங்க. அது அயனா இருக்காது. கம்ப்ளீட்டா அது காப்பர் கோட்டட் மாதிரி ஆயிருக்கும். நீங்க அந்த நெய்லையும் தனியா எடுத்து வச்சிருக்கோம்ல, அந்த 2 நெய்லையும் கம்பேர் பண்ணுங்க. அதே சமயம் அந்த டெஸ்ட் டியூப்ல இருக்க கலர், அதாவது நாம அந்த அயனை இமர்ஸ் பண்ண அந்த டெஸ்ட் டியூபையும் சாதாரண இன்னொரு டெஸ்ட் டியூப்ல ஒரு 5 ml ஊத்தி வச்சோம்ல, அதை எடுத்து கம்பேர் பண்ணி பாருங்க. அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும், இங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் டெஃபினட்டா நடந்திருக்கு. அதுதான் இவங்க டெக்னிக்கலா, அதாவது ஈக்குவேஷன் ஃபார்ம்ல சொல்லியிருக்காங்க. என்னன்னாக்கா, இந்த அயன் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனோட ரியாக்ட் ஆகும்போது இந்த அயன் இருக்கு பாத்தீங்களா, இது அப்படியே இது 2 பம்பால் ஆகி காப்பரை தனியா வெளில தள்ளிடும். அதுதான் பாத்தீங்கன்னாக்கா அந்த இன்னொரு நெயிலா இருக்கும். ஓகேவா? இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னாக்கா, இதே காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்ல நம்ம ஜிங்க் போட்டோம் அப்படின்னாக்கா, அந்த ஜிங்க் நெயில் எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா, இங்கேயும் அது Z10SO4 இப்படி பம்பால் ஆயிரும். காப்பர் அந்த கோட் ஆன மாதிரி இருக்கும். அதே தான் லெட்டுக்கும் வரும். இது பாத்தீங்கன்னாக்கா, இந்த லெட் இந்த குளோரைடோட ரியாக்ட் ஆயிட்டு காப்பர் மட்டும் தனியா வெளில வந்துடும். இது எதனால நடக்குது அப்படின்னாக்கா, காப்பர் பாத்தீங்கன்னாக்கா லோ ரியாக்டிவ் மெட்டல். இந்த ஜிங்கா இருக்கட்டும் இல்ல இந்த லெட்டா இருக்கட்டும், ரெண்டுமே இந்த ஜிங்க் லெட் ரெண்டுமே பாத்தீங்கன்னாக்கா ஹை ரியாக்டிவ் மெட்டல் கம்பேர்ட் டு காப்பர். ஓகேவா? இதனாலதான் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கு. ஓகே, இப்போ நம்ம அடுத்த டைப் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் போறோம். டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் என்ன அப்படின்னாக்கா, டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் மாதிரி தான் இதுவும். ஆனா இங்க என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, சிம்பிளா சொல்லணும்னாக்கா, அங்க ஒரு எலிமெண்ட் இருக்கும், இங்க 2 எலிமெண்ட் இருக்கும். ஸோ அங்க ஒரு எலிமெண்ட் இருந்ததுனால அங்க ஒரு ப்ராடக்ட், இங்க 2 எலிமெண்ட் இருக்கிறதுனால இங்க 2 ப்ராடக்ட் வரும். இது ஜென்ரலா புரியணும் அப்படின்றதுக்காக நான் சொல்றது. டெக்னிக்கலா சொல்லணும் அப்படின்னாக்கா, இங்க கேட்டயான்ஸும் ஆனயான்ஸும் இருக்கும்ல, அதாவது 2 அயான்ஸ் இருக்கும். இந்த 2 ஆனயான்ஸுமே எது டாமினண்டா இருக்கோ அது போயிட்டு, எது வீக்கா இருக்கோ அதை தள்ளிட்டு அங்க உட்காந்துரும். இதுதான் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னாக்கா, நீங்க ஒரு இங்கேயும் அதேதான், ஒரு 2 டெஸ்ட் டியூப் எடுத்துக்கோங்க. அந்த 2 டெஸ்ட் டியூப்ல ஒரு டெஸ்ட் டியூப்ல ஒரு 5 ml ஆஃப் பேரியம் குளோரைடும், இன்னொரு டெஸ்ட் டியூப்ல இன்னொரு 5 ml ஆஃப் சோடியம் சல்ஃபேட், இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டு நீங்க அதை எடுத்து மிக்ஸ் பண்றீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னாக்கா, ஒரு ஒயிட் கலர் பிரசிபிடேட் தெரியும். அந்த ஒயிட் கலர் பிரசிபிடேட் எதனால நடக்குது அப்படின்னாக்கா, இந்த ஆனியான் கேட்டான் எக்ஸ்சேஞ்ச்னால நடந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சோடியம் சல்ஃபேட் பேரியம் குளோரைடு அதுதான் நாம இங்க மிக்ஸ் பண்றோம். அதை மிக்ஸ் பண்ணும்போது இங்க எப்படி ஆனியான் கேட்டான் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது அப்படின்னாக்கா, இந்த SO4 இருக்குல்ல, இல்ல இந்த NaCl எண்ணெய் இருக்குல்ல, இந்த சோடியம் இந்த குளோரைடோட ரியாக்ட் ஆயிரும். பேலன்ஸ் இருக்கிற இந்த பேரியமும் இந்த SO4 ரியாக்ட் ஆகும். ஸோ இதுதான் டிரான்ஸ்பர் ஆஃப் ஆனியான்ஸ் அண்ட் கேட்டயான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு இங்க இப்படி நடக்கிறதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா, பேரியம் சல்ஃபேட் அப்படின்னு சோடியம் சல்ஃபேட் அப்படின்றது போய் நமக்கு பேரியம் சல்ஃபேட்னும்
அதுக்கப்புறம் சோடியம் சல்ஃபேட் அப்படின்றது போய் சோடியம் குளோரைடு அப்படின்றதும் நமக்கு கிடைச்சிரும். இதுதான் வந்து இங்க கொடுத்துருப்பாங்க. நீங்க கோ த்ரூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகேவா? இது இல்லாம நம்ம சேனல்ல இருந்து டியூஷன்ஸும் எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்க எல்லா சப்ஜெக்டும் அண்ட் 11th அண்ட் 12th பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்ஸ் வர்ச்சுவலாவும் எடுக்கிறோம். ஹோம் டியூஷன்ஸும் எடுக்கிறோம். இன்கேஸ் உங்களுக்கு இதுல ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதாவது நீங்க இந்த யூடியூப் வீடியோஸ் கம்பேர் பண்ணீங்கன்னா இன்னும் ஸ்பீடா நீங்க நிறைய லேர்ன் பண்ணலாம். நீங்க பர்சனலா வந்து இந்த மாதிரி டியூஷன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னாக்கா நீங்க டைனமிக் ட்ரிக்ஸ் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜை கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு 24 ஹவர்ஸ்க்குள்ள ரீச் பண்றேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.